பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தங்கமயில் அவங்க தங்கச்சிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கணும், அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இப்படி இப்படிலாம் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா வாட்ஸ்அப் குரூப் உருவாக்க போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூனுக்கு நான் போயிருக்க இடம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபோட்டோஸ் அனுப்பணும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நீ எனக்கு அனுப்பிடலாமாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மீனா வந்து அவள் சென்னைக்கு போகும்போது நான் ஏசி பஸ்ஸில் போனேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீனை போட்டா வீட்டில் வந்து. நான் யார், நான் எப்படிப்பட்டவா, என்னால் எப்படிலாம் முடியும், என் புருஷன் என்னால் எப்படிலாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா சூப்பராக அப்படி பண்ணுக்கா. அதே மாதிரி அந்த உன்னை விட அங்கே அந்த வீட்டில் யாருமே பெரிய ஆளாக இருக்கக்கூடாது, நீ தான் வீட்டில் மூத்த மருமக, உனக்கு கிடைச்சது அந்த வீட்டில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும், கிடைக்க விட மாட்டேன். நான் பாக்கியத்தோட மகா, பாக்கியத்தோட புத்தி எனக்கு பாதியாவது இருக்காது. கண்டிப்பாக வந்து அதை பண்ணுறேன் பாரு. நான் வந்து மீனா கடுப்பேற்ற மாதிரி எல்லாம் பண்ணுவேன். அந்த ராஜியும் மீனாவும் ஓவராக பண்ணுறாங்க. அந்த அத்தை கூட என்கிட்ட பேச மாட்றாங்க. என் புருஷன் எப்படி வச்சுருக்கான், எங்கள் மாமா வந்து எப்படி என்ன மதிக்காரு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா பண்ணுக்கா, உங்ககிட்ட வந்து அவங்க வச்சுக்கிட்டே கூடாதுக்கா, அந்தளவுக்கு நீ பண்ணுக்கா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் பொறு அப்படிங்கிறாங்க. மாமாங்கக்கா அப்படிங்கிறாங்க. மாமா ரிசப்ஷன் வரைக்கும் போயிருக்காங்க, தண்ணி பாட்டெல்லாம் வந்து கொண்டு கொடுக்கல, அதனால் வந்து கொடுக்க சொல்லியிருக்காக போயிருக்காங்க. நான் ரூமில் உட்காந்துருக்கேன், நான் பேசுகிறது மாமாவுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரிக்கா, மாமா முன்னாடி அப்படி அவங்கள பிடிக்காத மாதிரி காட்டிக்காத, அப்படி நீ காட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் மாமா ஒன்றும் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாமடி இருக்குது, அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க, புருஷன்கிட்ட எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு சொல்லிட்டு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே காலிங் பெல் அமுக்குறாங்க. இங்கே கதவை திறக்கிறாங்க. தங்கமயிலும், மாமா போயிட்டு வந்துட்டிங்களா, தண்ணிலாம் வந்துருமா அப்படிங்கிறாங்க. வந்துரும் மயில் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்காங்க போல மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. அதனால தான் எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கோம் அப்படி இப்படின்ட்டு பழனி கேட்குறாமா அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டினுடைய வரவு செலவு பார்க்கணும் அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்போ சொல்கிறாங்க, மச்சான் முதல்ல கடை வரவு செலவு பார்த்து முடிச்சுட்டு இது பண்ணுங்கள், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அரசி கடையோட வருமானம் என்ன வந்திருக்கு, இன்றைக்கி வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் பார்க்குறாங்க. எல்லாமே கூட்டிக்கிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்காமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பழனிக்கு சரியான பையன், நம்ம வேறு 1000 ரூபா கல்லால் எடுத்துருக்கோமே, கதிர் பார்த்த வேலையில் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே டேய் நம்ம தாண்டா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. செந்தில்மா சொல்லுறாரு, நான் எதுக்கு மாமா சமாளிக்கணும், நீ தான் சமாளிக்கணுமா, நீ தான் சமாளிக்கக்கூடிய திறமை ஒன்றதாக இருக்குது அப்படிங்கிற. நான் எப்படிடா சமாளிக்க முடியும், எப்பவும் போலவும் தங்கச்சி வந்து கணக்கு தப்பாக சொன்னான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு செந்தில் சொல்கிறாரு, அவள் என்றைக்கினாலும் தப்பாக தான் சொல்லுவாள், ஆனால் இன்றைக்கி கரெக்டாக சொல்லுவா பாருங்கள், 1000 ரூபா இல்லைன்னு சொல்லுவா பாருங்கள் அப்படிங்கிற. நீ வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்பா 1000 ரூபா குறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. பாண்டி ரொம்ப யோசிக்கிறேன், 1000 ரூபா குறைய இருக்கா, அது எப்படி குறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 1000 ரூபா குறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் செந்திலையும் பழனியும் பார்க்குறாங்க மீனா. உடனே மீனாக்கிட்ட சொல்லுறாரு, 1000 ரூபா குறைஞ்சிருச்சு, என்ன செய்யனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கட்டுறாரு. என்னதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1000 ரூபாயை நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. 1000 ரூபா நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கலந்து போகிறாங்க. ரூமில் போய் 1000 ரூபா எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நைஸாக அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியம் வராங்க. டபார்னு 2 500 தலை கீழே போடுதாங்க. போட்டுட்டு, மாமா இன்னும் ஒரு 1000 ரூபா கிடக்கு பாருங்கள், இந்த 1000 ரூபா தானே அப்படிங்கிறாங்க. அரசி என்னும்போது கரெக்டாக என்ன எடுத்து என்ன அப்படிங்கிறாங்க. எண்ணி பார்க்குறாங்க. பார்க்க இப்போ கரெக்டாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, சரி போய் தூங்க அப்படிங்கிறாங்க. தூங்க எல்லோரும் போகிறாங்க. அப்போ நேராக மீனாட்ட போகிறாங்க செந்தில். மீனா தேங்க்ஸ்டி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸா, முன்கூட்டி சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் கரெக்ட் பண்ணியிருப்போம்ல, 1000 ரூபா தானே அப்படிங்கிறாங்க. இல்லடி அதை சொன்னால் நீ கோவப்படுவேன் தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு அனுப்புறதுக்கு 1000 ரூபா குறைய இருந்துச்சு, அதான் கல்லால் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எடுக்கலை, கதிர் எடுத்துகிட்டு மாமாவை சமாளிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் மாமா சொல்ல முடியாமல் திணறிட்டு கிடந்தார். 1000 ரூபா விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக மாமாவை ஏசிருப்பார் அப்பா, இல்லைனா என்னையும் ஏசிருப்பார். நல்ல வேளை நீ சமாளிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல இதை சொல்லிட வேண்டியதானே, தங்கமயில் அக்காவுக்கு வந்து ஒன்று செஞ்சீங்கன்னா நான் வந்து கோவப்பட தான் செய்வேன், ஆனால் சரவணமாவுக்கு ஒன்று செய்யும்போது நான் ஏன் கோவப்பட போகிறேன், நான் கோவலாம் படலை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியாமையே அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு கோவப்பட்டானே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த நிமிஷத்தில் இருந்துச்சு தான், அதுக்காண்ட இப்படியாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பழனி வந்து ஏம்மா ரொம்ப நன்றிம்மா, என் உயிரையே காப்பாற்றிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சித்தப்பா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற. பிறகு எங்கள் மச்சானுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்,
மேலேயே அனுப்பி விட்ருப்பாரு, செஞ்சு விட்ருப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு, என்னம்மா இன்னும் போகும் அடிக்கலை அப்படிங்கிறாங்க. டேய் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருக்குண்டா, உங்கள் அப்பா வந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு நடந்தார். அவன் பார்க்கும்போது அரசி வழக்கம் போல் என்னத்தையாவது சொதப்புவான்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்து ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டா, 1000 குறைய இருக்குன்ட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பா வீடு கட்டி விழுந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. என்னையாண்டா வீடு கட்டி விழுக்க போகிறாங்க, அதுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் கால் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் காப்பாற்றினா அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கு பாரு, சாட்சாத் மகாதேவி தான் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணி நீங்களா காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் அப்படிங்கிறாங்க. என்ன பேரை சொல்லி கூப்பிடுத, சாரி கதிர், நீ எடுத்தா இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது, நான் நாசுக்காக இது பண்ணியிருப்போங்களா, பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் அண்ணி நான் தந்துடுறேன் நீ அப்படிங்கிறேன். நீ எதுக்கு தரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நான் தானே கல்லால் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ எடுத்து நீ இப்போ செலவு பண்ணலையே கதிர், நீ அனுப்புனது வந்து மன்னனு தானே, சரி நம்ம மாமாவுக்கு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, நான் வந்து எதாவது கொடுத்தா சரணமாக ஆக மாட்டார், இந்த வகையில் கொடுத்தோன்னு நினச்சிக்கிறேன், விடு இதை ஃப்ரீயாக விடு, வேலையை பாரு அப்படிங்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க வராங்க, போகும்போது என்ன எல்லோரும் மீனாவுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் நான் வந்து நல்ல மருமகளாக இருக்கோம்ல, அதனால் எல்லோரும் வாழ்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. நீ நல்ல மருமகளா அப்போ தங்கமயில் யார் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் வீட்டுக்கார மாதிரியே வந்து தங்கமயில் தான் சிறப்பு, நானும் ராஜி வந்து சிறப்பு கிடையாதுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படிங்களா. அப்படிலாம் இல்லடி, உண்மையில் நீ சிறப்பு தான், அதான் எல்லோரும் சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டீங்களா தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போகிறாங்க. உடனே ரூமில் போய் ரொம்ப நன்றி மீனா அப்படிங்கிறாரு செந்தில். ஏங்க இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க, கடுப்பாக இருக்குது, உங்கள் அம்மா வந்து காமெடி பீஸாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து அத்தைன்னு என்னால் எடுத்துக்க முடியல, சாப்பிடுதா இருந்தாலும் என் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி நான் சொல்லதெல்லாம் நம்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாமே இந்த 1000 நான் கொடுத்து மேனேஜ் பண்ணதை வந்து நீங்கள் தேங்க்ஸ் சொன்னீங்க, நான் நல்ல மருமக, அதனால் வந்து நன்றி மணி, நீங்கள் வந்து நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி கதிர் சொன்ன மாதிரி நான் சொன்னேன். அப்படியா நீ நல்ல மருமக தானமா அப்படின்ட்டு போகிறாங்களே அப்படிங்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நல்ல மருமக தான், அதில் எந்த குறையும் கிடையாது. தங்கமயில் நீ மூத்த அண்ணியாக இருந்தாலும் நீ வந்து மூத்த மருமக மாதிரி வந்தவா, நீ எல்லோரும் வீட்டில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தாங்கி போகிறலாம். இப்போ நாங்கள் 1000 ரூபாய்க்கு திணறிட்டு கிடந்தோம், உன்கிட்ட கேட்டாலும் கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து எங்களை இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றிட்ட. அதுபோக மாமா தலை தான் வந்து உருண்டுருக்கும், நல்ல வேலை காப்பாற்றிட்டு. அந்த மனுஷன் ஒரு அப்புறாணி மனுஷன், என்ன செய்யணும்னு தெரியாமல் திதுன்னு முடிச்சுட்டு இருந்தார். ஏற்கனவே என் அண்ணன் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் அப்படிங்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை பழனி சித்தப்பா பழனி மாமா போனார்லாம், போகும்போது லேட்டாக போயிட்டார், வச்சுட்டார், சத்தம் மட்டும் தான் சொன்னார் அப்படிங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை ராஜியோட அப்பா வந்து ராஜி அம்மாட்ட வந்து சண்டை போட்ட விஷயம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ரைட்டு தூங்கம்மா அப்படிங்கிறாங்க. மீனா எதுவும் என்கிட்ட சொல்ல போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி இல்லை எதையோ சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நான் தூங்குறேன், ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஆஸ்தியாக தாங்க இருக்குது, காலையில் நீங்கள் எழுந்திரிச்சா என்னை எழுப்பிவிடுங்க, நான் எழுந்திரிச்சா உங்களை எழுப்பிவிடுதேன் அப்படிங்கிறாங்க. மீனா எப்போவுமே நீ தான் எழுந்திரிப்பேன், என்னை எழுப்பிவிட்ரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இங்கே ராஜி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, தலைவலி இன்னும் சரியாகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை சரியாயிருச்சு அப்படிங்க. அப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்கா, இரு நான் தைலம் தடவி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்து தடவி விடுதாரு. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தைலம் தான் நான் தடவி விடுதேன், வேறு என்ன சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இப்போ சரியாயிட்டான்னு பாரு அப்படிங்கிறாங்க. கதிர் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி ரைட்டு நான் தூங்கட்டுமா, எனக்கு கொஞ்சம் அஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேணாம், நான் படுக்கிறேன் அப்படியே அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட்டு போடு, நான் உனக்கு தட்டில் போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா ரூமில் வச்சு சாப்பிட்டு வர மாதிரி நினைப்பார், நான் ஹாலில் வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து அங்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு தந்தால் எல்லோரும் நினச்சிடுவாங்க, நான் தட்டில் போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நான் தானே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. என்னங்க அடுப்பங்கரையில் லைட் எரியுது அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. எங்கள் கதிர் லேட்டாக தானே வந்தான், அதனால் ராஜி சாப்பாடு போட்டு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இவன் தான் வந்து அந்த டயத்தில் வரணும்னா அந்த பிள்ளைய அவன் கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே அன்புங்க அது, அவன் வருது வரைக்கும் அந்த பிள்ளை முழிச்சிருக்கு, அவன் வந்த பிறகு தான் வந்து அந்த பிள்ளை வந்து முழுமையாக சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. உன் கூட சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. அவளாம் சாப்பிட மாட்டாங்க, கதிர் வந்த பிறகு தான் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பான். கதிர் எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதில் மிச்ச சோறு இருந்தாலோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி அவள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவனை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு பாண்டியன். உடனே ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளும் காலகாலத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கணும்னு நினச்சிருப்போம், அவன் சீக்கிரம் கல்யாணம் முடித்தான், அவசரப்பட்டு கல்யாணம் முடிக்கானா சரி வருமா சரி வராதான்னு பார்த்தேன், பரவாயில்ல அவங்களுக்குள்ளே ஒத்து போனால் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க 2 பேரும் விரும்பி கட்டிக்கிட்டவங்க, அவங்க கண்டிப்பாக சரியாயிருவாங்க அப்படிங்கிறாங்க.
மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம தான் கட்டி வச்சோம், இவர்கிட்ட நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்காங்க. சரி, விரும்பி கட்டிக்கிட்டோம், வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். என்ன அந்த நேரத்தில் நம்மளுக்கு பெற்றவங்களா கோவம் வருது. நம்ம 2 பேரும் விரும்பி தானே கட்டிக்கிட்டோம், என்ன குறைகள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கும். ஏன்னா என்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ மறைச்சதில்ல, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி ஒரு சின்ன விஷயம்னாலும் 2 நாளில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து கோமதிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. இந்த கதிர் ராஜ் கல்யாண விஷயத்தை இவர்கிட்ட சொல்லவா வேண்டாமா, ஒருவேளை நம்ம சொல்லிடுவோமா, அவர் என்ன எதுவுமே மறைக்கலன்னு நினைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொன்று நினைக்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் இப்போ கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து இது ஒரு அல்வா கொடுத்த மாதிரி இருக்குமே. அது போக வந்தால் இந்த வீட்டில் ஏதாவது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன்மார். இப்போ நான் ஏதாவது சொல்ல போய் என்ன வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லிட்டா அது நல்லாவும் இருக்காது. 3 மருமக்கு மேலே வேறு வந்துட்டாங்களே, என்ன செய்கிறது. இல்லை நான் அதை சொன்னதுனால ராஜா வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போல மாதிரி குழம்புறாங்க. சரி சரி சொல்ல வேண்டாம், என்றைக்கு அவருக்கு தெரிய வருதோ அன்றைக்கி சமாளிச்சிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. என் குமதி, உனக்கு வேறு ஏதாவது சிந்தனை ஓடுதா அப்படிங்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவலிக்குன்னு சொன்னீங்க, உனக்கும் தலைவலிக்கு ராஜுக்கும் தலைவலிக்குன்னு சொல்கிறிய, இதுதான் ரத்த பாசமா அப்படிங்கிறாங்க. தெரிலங்க அப்படிங்கிறாங்க. இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் விசேஷம் நடக்கலை, நீங்கள் 2 பேரும் போக முடியலன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எனக்கும் தெரியுது, எனக்கு சொந்த பந்தம் இல்லை, உங்களுடைய உணர்வும் எனக்கு இருந்திருக்காது தான், இருக்காது தான், இல்லை தான். ஆனாலும் நீங்கள் நினைக்கிறத என்னால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும்ல. என்ன, அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, அந்த வீட்டில் நம்மளால் கலந்துக்க முடியலையே, நம்மளும் அந்த வீட்டில் தானே பிறந்தவான்னு நீன்னு நினச்சிருப்ப, அந்த பிள்ளையும் அதையே நினச்சிருக்கும். சரி, நம்ம ஒரே தங்கச்சி, நம்மளால் போக முடியலன்னு அவள் ஃபீல் பண்ணியிருப்பா, நீ ஒரே அத்தை, நீ போக முடியலன்னு ஃபீல் பண்ணியிருப்ப. என்ன கோமதி, நீ அங்கே டேரெக்டாக தான் போக முடியாது, ஆனால் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இங்கேருந்தே பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுப்பங்கரையிலேருந்து அங்கே பாரு, அவங்க வீடு ஃபுல்லுமே தெரியும், அந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்க, சரியா. அப்படி நான் பார்க்குறது தெரியக்கூடாதுன்னா நான் உனக்கு ஒன்று செய்கிறேன், ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கி தரேன். கிச்சனில் வேலை செஞ்ச மாதிரியே கூலிங் கிளாஸ் போட்டு பாரு, அவங்களுக்கு அங்கே பார்க்குற மாதிரியே தெரியாது, அப்படியே ஜன்னலில் அவங்க பார்த்தாலும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே என்ன நடக்குது அது நடக்குதுன்னு பார்த்துக்க, என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. என்னமோ சொல்லுவாங்களே, இந்த பக்கத்தில் பார்க்குற மாதிரியே தூரத்துலேருந்து பார்ப்பாங்களே, பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. இங்கே அது எனக்கு அது பேரும் தெரில, இப்படி கேமரா மாதிரி இருக்கும் வச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க கோமதி பாண்டிங்கிட்ட. அது நான் ஒன்று வாங்கி தரேன், எனக்கு வந்து உங்களை 2 பேரையும் உங்கள் அம்மாவையும் ஒன்றையும் சேர்த்து வைக்க முடியல, பார்க்க வைக்க முடியல, ஆனால் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட முடியும், அதனால் வந்து அது வேணால் வாங்கி தரேன் கோமதி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, தினம்தான் மொத்தத்தில் எங்கள் அம்மாவை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. இருக்க தான் செய்யுது, இதே விஷயம் வந்து முக்கியமான நிகழ்வுலாம் இருக்கும், அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும், அது நம்மளுக்கு வாசல்லேருந்து பார்த்தா தெரியாது, ஆனால் நம்ம அடுப்பாங்கரையிலேருந்து பார்த்தா கரெக்டாக வீட்டு உள்ள வரைக்கும் தெரியும். அப்போ தெரியும் போது வந்து உனக்கு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது நீ லைவாக பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்களாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, இது நான் யோசிக்கலை, ஆனால் வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணும்போது தலைவலிக்குன்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் நினைக்க வேண்டியிருக்குல்ல. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு போக முடியலன்னு நினச்சி நீ வருத்தப்படுதியோ, ராஜி வருத்தப்படுதோன்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு மனவலி இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம தான் வந்து ஒரு பிள்ளைய வந்து அவங்க வீட்டை எதிர்த்து வந்து குட்டி கொண்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனும் அதே வீட்டில் அப்படி செஞ்சுட்டான். அவங்க நிலைமையில் நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான். பிள்ளைய நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அசால்ட்டாக கூட்டி போயிட்டானா வச்சுட்டானான்னு 4 பேர் சொல்லும்போது ரொம்ப மனசங்கடமாக தான் இருக்கும். ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி சில நேரம் இருந்தாலும், பொட்டை பிள்ளை நீ பார்த்து வளர்த்துருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு கேட்பானுங்க கிராமத்தில். வீம்புக்கு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமந்தான், அதில் என்ன வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட என்னத்தையாவது சொல்லி அவங்க மனசை காயப்படுத்துவாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் வீம்புலையும் இருப்பாங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, பேசணும்னு அவங்க நினச்சதும் இல்லை, வச்சதும் இல்லை. நம்ம நெருங்கி போகணுன்னு நினைக்கிறோம், அவங்க விலகி போகிறாங்க. இதே மாதிரி இந்த பிள்ளை வாழ்க்கையிலும் இப்படி இருந்துடக்கூடாது. கதிருக்கும் ராஜுக்கும் ஒரு குழந்த வந்துட்டாவது அவங்க வந்து மனம் மாறி இந்த பிள்ளைகிட்ட பேசிடுவாங்களா, மனக்குறையை நீக்கிடுவாங்களான்னு பார்க்கேன். உங்கள் அம்மா காலத்துக்குள்ளே நான் வந்து உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது என்றைக்கு தான் நடக்க போதோ தெரியல அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி கோமதி எழுதுறாங்க. ஏன் கோமதி எழுதுற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை என்னையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஃபீலிங்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து இப்படியே நம்ம வந்து ஒரு பெண் பிள்ளையும் தாயையும் பிரிச்சிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். தாயும் சேயும் சேர்த்து வைக்கிறது தானே பெருந்தன்மை, நம்மளால் அந்த பெருந்தன்மை செயலை செய்ய முடியலன்னு சொல்லி மனம் நொந்து போய் இருந்தேன். ஆனால் இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்ததுனால இப்போ அந்த பிள்ளையோட மனநிலைமையும் ஓன் நிலைமையே தான் கிட்டத்தட்ட. அந்த வீட்டில் ஒரு கல்யாண விசேஷம் நடக்குது, அதை இந்த பிள்ளை பார்க்க முடில,
ஏற்ற வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு நாள் தாங்கி கொள்ளாமல் இருந்த போய் தான் திருச்செந்தூர் கொண்டு போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டேன். உன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாரு, இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கு, நீ உன்னையும் நான் பார்க்கணும், அவளையும் பார்க்கணும், என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்றைக்குனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜிக்கும் கதிருக்கும் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மனம் மாறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. மாறினா நல்லாயிருக்கும். ஏத்தாப்புலேயே இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு முறைச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு வலிமையும் இல்லை. நான் தான் முறைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் சந்ததிகளும் முறைச்சிக்கிட்டோ என் பேரன் பேத்திகள் முறைச்சிக்கிட்டு இருக்கவும் கூடாது. ஒருத்தருக்கு அன்பாக இருந்துட்டு கடைசி வரைக்கும் என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் இவங்க எப்படி வைக்காங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் விட்டு கொடுத்தா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் நடந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், நீங்கள் உங்களை பேசின பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. காலையில் குமாருக்கு பொண்ணு கொடுக்கறவங்க பார்க்க வரான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கூட பழனி அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. பழனி அனுப்புனீங்களா? லேட்டாக அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிரச்சனை ஓடி இருக்குது. கோமதி தப்பாக நினைக்காத, நான் ஒரு இடத்துக்கு போனேன். நான் வந்த பிறகு போகணுன்னு சொல்லலை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அவன் நான் வருது வரைக்கும் இருந்திருக்கான். கடையில் சொல்லிட்டு வந்திருக்கலாம். கேட்கும்போது குமரேசன் சித்தப்பாட்டு மாமாட்ட சொல்லியிருக்கான், எங்கள் மச்சாவர் வரைக்கும் இருக்கேன்ட்டு 7 மணி வரைக்கும் இருந்திருக்கான். நான் 7 மணி தான் வந்தேன் நைட்டு. வந்தோடனே போக சொன்னாங்க, லேட் ஆகிட்டுன்னு சொன்னான். வேறு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அண்ணி மூத்தண்ணி இருக்காங்களா அப்படிங்க. ஆமாம், மூத்தண்ணியோட அண்ணன்மாரை வந்து இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே வர நேரம் ஆயிடுச்சோ இல்லை வரலையோன்னு தெரியல. வரலன்னா உங்கள் அண்ணன்மார் வரமாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க. உங்கள் அண்ணன்மாருக்கு அவ்வளோ போகுசா, இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது, வெளியே போகணுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் மூத்தண்ணன் வெளியே அண்ணியை வந்து தள்ளிட்டாங்க. என்ன சொல்கிற, அப்படி செய்ய மாட்டார் மூத்தவர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், செஞ்சிட்டாரு. அதை நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ராஜி ரொம்ப எழுந்துட்டா அப்படிங்கிறாங்க. இதை ஏன் நீ முதல்ல சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்லலை. நீங்கள் இவ்வளவு என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் யோசிக்கும் போது நான் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க எதுவுமே நான் மறைக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. அப்படிங்கும்போது எனக்கு இதை மறைக்க தோணலைங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அதனால தான் 2 பேருக்கும் மனசு இல்லாமல் இருந்தீங்களா, அதான் தலைவலின்னு சொல்லிட்டு மீனா இது பண்ணிட்டாளா அப்படிங்கிறாங்க. அந்த மீனா பிள்ளையும் எவ்வளோ பரவாயில்ல போல, ஏன்னா வீட்டுக்குள்ளே எதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அதை மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையிலே மீனா ரொம்ப கெட்டிக்காரிங்க. அவள் கூட ஒரு நாள் நான் கோயிலுக்கு போனேன். அவளை ஆஃபீஸர்ன்ட்டு மேடம் எவ்வளோ பேர் மரியாதை கொடுக்காங்க தெரியுமா. அவள் கையெழுத்து போட்டால் தான் எத்தனை லட்ச ரூபாய்க்கோ கான்ட்ராக்ட்லாம் பாஸ் ஆகுமா. அவ்வளோ பெரிய ஆஃபீஸராக ஆவான். அவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் என் மருமவா குட்டி பாம்பா நான் சொல்லுதெல்லாம் கேட்பாள். அதுபோக வந்து அத்தைன்னா அவ்வளோத்துக்குள்ளே உயிரை கொடுப்பாள். சாப்பிட்றதா இருந்தாலும் சரி தான், எதுனாலும் எங்கள் அத்தை கூட தான் சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த 2 மருமகமாரும் கிடச்சி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. மயில் என்ன குறைஞ்ச பிள்ளையா அப்படிங்கிற. ஆமாம், மயில் பெரிய மயில் தான். அவள் என்றைக்கு என் கூட சேர்ந்து சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. மயில் உங்கள்கிட்ட சாப்பிட்டா தான் நல்ல மருமகளாம் அப்படிலாம் கிடையாது. அந்த 2 பிள்ளைகளும் நல்லா ஜாலியாக பேசி சாப்பிடுது. நீ அந்த பிள்ளைகிட்ட போய் பேசணும். மருமகமார்கிட்ட நம்ம தான் போய் பேசணும். பேசி அத்தைங்கிறது முறையை நம்ம எடுத்துக்கணும். நீ வந்து அத்தைங்கிறது வீம்பு பண்ணால் அது பேசாதில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் வீம்பு பண்ண போய் தான் ராஜுவும் மீனாவும் என்கிட்ட பேசுகிறாங்களோ? அப்படிலாம் இல்லை. அந்த பிள்ளைக்கு நான் பணம் தும்முரில் பேசுது அந்த தங்கமயில் பிள்ளை. நான் 80 பவுன் நகை போட்டு வந்திருக்கேன், மீதி 2 பவுன் ஓடி தானே வந்தாலவோ அப்படி இப்படின்னு மாதிரி பேசுது. ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் குறைஞ்ச பிள்ளை கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம கோமதி அந்த நகை பற்றி விஷயத்தை எதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. எந்த விஷயங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த ராஜி நகையை எடுத்துகிட்டு போனாமல கதிர் கல்யாணத்தோட அந்த நகை என்னாச்சுன்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அதே எங்கே அவன் எடுத்தான், அவன் எட்டு போனது வேறு பையன்களா அப்படிங்கிறாங்க. என்னது வேறு பையனா அப்படிங்கிறாங்க. ஐயோ, நம்ம வேறு உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அப்படிங்க. இல்லை கோமதி, எதையோ ஒன்று சொன்னேன், அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுதியா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இந்த விஷயம் வாய் தவறி வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அதான் வாய் தவறி வந்துட்டுல, சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து கதிரை கல்யாணம் முடிக்கலன்னா என்ன, இல்லை கதிரெல்லாம் விரும்பலை அப்படிங்கிறாங்க. கதிரெல்லாம் விரும்பலையா அப்படிங்கிறாங்க. முதல்ல அப்படி இருந்திருக்கா, அதுக்கப்புறம் விரும்பிட்டா அப்படிங்கிறாங்க. என்னடி உளம்புற அப்படிங்கிறாங்க. ஆகா, இதை உளரக்கூடாது, ஒரு முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிரை விரும்பினாலா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் விரும்பலைன்னா இப்போ விரும்புகிறாங்க. கதிரை விரும்பியிருக்காங்க, ஆனால் கதிர் வந்து விரும்பலை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை மகன்னு அவளுக்கு ஒரு பாசம் இருந்திருக்கு, சரியா. அது போக நம்ம கல்யாணம் முடித்தா சொந்தக்கார பையனை தான் கட்டணும்னு நினச்சிருக்கா. அது போக கதிரும் என் கூட திருச்செந்தூர் வந்தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கதிர் வந்தான்ல, ஆமாம் வந்தான் அப்படிங்கிறாங்க. அந்த வந்த நேரத்தில் தான் வந்து அந்த பிள்ளை வந்து அங்கே வந்துட்டு
திருச்செந்தூருக்கு வந்தோடனே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அத்தை மாமா உங்களை அது யாரையாவது கட்டலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வேறு வீட்டில் சம்மந்தமானதாங்க. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் கதிர் கட்டிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படியா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ அந்த நகை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை கிளம்பி வரும்போது கதவை திறந்து போட்டு வந்துட்டு போலுக்கு. அதை வந்து இந்த நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு பையன் கண்ணன்னு ஒரு பையன், என் அப்பா பேர் மணிமுத்தான், மணிமுத்து மாவன் என் கண்ணன்னு சொல்லி ஒரு பையன் இந்த நகையெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் நைஸாக போய் எடுப்பானான். இந்த பிள்ளை எப்படியோ வெளியே போகிற தெரிஞ்சுக்கிட்டு கதை திறந்து கிடக்கிறத பார்த்து இந்த பிள்ளை நகையை எடுத்துகிட்டு போயிட்டான் போலுக்கு. அவனும் திருச்செந்தூருக்கே வந்திருக்கான் சந்திரபோஜி முன்னிலையில். அதை வந்து எங்கிட்ட சொல்லையில் அந்த பிள்ளை ராஜேஷ் பிள்ளை சொல்லையில் நகையை நான் நைஸாக வெளியே வரைக்கல ஒருத்தவங்களுக்கு நகை எடுத்துகிட்டு நானும் கோவத்திலே வந்தேன். அவன் இங்கே விரட்டிகிட்டே இங்கே வந்துட்டான். அதனால தான் நானும் திருச்செந்தூருக்கு வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ஏண்டி குழப்புற அப்படிங்கிறாங்க. ஏங்க ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிள்ளை வெளியே வரும்போது ஒரு நகையை ஒரு பையன் எடுத்துட்டான். நகையை எடுத்ததை ஒரு பையன் இங்கே தான் பார்த்துட்டான். அவன் பக்கத்து ஊருக்கார மணிமுத்துவன் கண்ணன், அவன் தான் நகையை எடுத்துகிட்டு போயிட்டான். கதிர் நகையை எடுக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. இதை ஏண்டி அப்போ நான் கேட்கும்போது சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதை எப்படி கேட்கும்போது சொல்லுவான்? தான் பொண்டாட்டி அதனால் கெட்ட பேரே இருக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஓ இதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு காலையில் இருக்கட்டும் ஏற்றுக்கிட்டுக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. ஏங்க என்னால் வேறு எதுவும் பிரச்சனை வராது, ஒன்றும் பிரச்சனை வராது நம்மளுக்கு அப்படின்ட்டு சரி தூங்க அப்படின்ட்டு தூங்குறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே பாண்டியன் சரியான டெம்பராக நிற்காரு. நின்றோடனே இளைய சக்திவேல் வெளியே வாழ அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. என்னடாவா உனக்கு 2 வயசுக்கு மூத்தவன்டா, என்னமோ ஏமோ வந்து உன் வீட்டில் பூந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டான், அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான் நம்ம கல்யாணத்தோட அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதில் என்ன போய் இருக்குது எல்லாம் உண்மை தானே, உன் பையனை நீ தான் எடுக்க சொன்னேன் அப்படிங்க. நான் எங்கடா எடுக்க சொன்னேன், உன் வீட்டில் களவான்ட்டு போனது பக்கத்து மணிமுத்து மாவன் என் கண்ணன், அவங்ககிட்ட போய் கேளு சரியா. என் பையனை உன் பொண்ணு விரும்பிட்டா, அவங்க அண்ணன் பொண்ணு வந்துட்டா, கட்டி வச்சுட்டோம், நல்ல மாதிரி இருக்காங்க சரி தானே, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நகையை என் பையன் ஒரு பிசுறு எடுக்கலை, உன் நகையும் பணமும் அவன்கிட்ட இருக்குது, அவனை போய் தேடிப்போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கதிருக்கு ரொம்ப ஷாக்காயிருது. இது எப்படி அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு பயங்கர ஷாக்காயிருது. நைட்டுக்கானு சொன்னால் இவர் கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி எங்கே விடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா தான் சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இங்கே ராஜுக்கு சரியான பயம், அத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே ராஜிட்டோட கண்ணை காமிக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு சரியான பயம், ஆகா நம்மளும் சேர்ந்து தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சோம், அத்தை உளறிட்டாங்க போலையே யாரோ குளரல அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்னத்தை பண்ணி தொலைச்சிங்க அப்படிங்கன்னா ஒன்றும் பண்ணலடி, நீங்கள் ஒன்றும் பண்ணாமையா மாமா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது சக்திவேல் சொல்கிறாரு, என்னடா கதையை திருப்பி போடுத, தோசையை மாற்றி போட்டு பார்க்கியோ, நகை எடுத்தது ஓம் பையன், திருட்டு பையன் குடும்பம் திருட்டு வேலை தானே பார்க்கும் அப்படிங்க. யாரா திருட்டு பையன், மணிமுத்து கண்ணங்கிட்ட போய் நகையை கேளு, இங்கே கேட்காத அப்படிங்கிறாங்க. அது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் காலில் நான் மன்னிப்பு கேட்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ மன்னிப்பு கேட்க தயாராரு, உன் மோகன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை முடிச்சு வை அப்படிங்கிறாங்க. டேய் பாண்டியா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார், அவன் தான் சொல்கிறான்ல அது என்னன்னு கேட்போம், அது மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா விட்டுருவோம், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட நான் தயாராக இருக்கேன், ஆனால் அது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா இவனை விட மாட்டான்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்டியாடா, எங்கள் அண்ணன் முத்துவேல் ஒரு நாளும் வந்து என்னமோ சொல்ல மாட்டார், ஆனால் இன்றைக்கி சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ பண்ணதை கடுப்பில் தான் சொல்லுதாரு அப்படிங்கிறாங்க. ராஜு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பணிஞ்சு நீ ஏமா அழுற, அந்த வீட்டு நகை நீ எடுக்கலை, அந்த வீட்டு பிட்டு நகை நீ ஒரு பிசுறு எடுக்கலை சரியா, நீ போகும்போது அந்த நகையை அந்த கண்ணை போய் எடுத்துகிட்டு போயிட்டான், அதை நீ பார்த்துட்டு உங்கள் அத்தைட்ட சொல்லியிருக்க, உங்கள் அத்தை என்கிட்ட சொல்லிட்டா வழங்கிட்டா, நகையை அவன்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு கெட்ட பேர் ஆகக்கூடாதாம்மா, அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் கடை போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் மீனாவுக்கும் ராஜுக்கும் சரியான கடுப்பில் உட்காந்துருக்காங்க. உடனே கதிர் வர, இதேம்மா நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா உளறி சொல்லிட்டேன், ஆனால் ஃபுல்லாக சொல்லலை, நகையை நம்மகிட்ட எடுக்கலை, அந்த கண்ணமை தான் எடுத்தான்னு சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜ் போயிடுறாரு. இங்கே ராஜி ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காங்க. ராஜி நான் வேறு ஒன்றுத்தையும் சொல்லலை ராஜி, நகை விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டியதானே, வரிசையாக நீங்கள் சொன்னால் நம்மளை வந்து மாமா முத்த மாட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே ஏன்டி இப்படி சொல்கிற அப்படிங்கிற பிறகு இப்போது நல்ல வேலை தங்கமயில் இல்லை, தங்கமயில் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யணும்னு தெரியலடி அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்ருங்க இப்படியே சொல்லிக்கிட்டுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல வேலை அதை மட்டும் சொல்லி முடிச்சிங்க. சரி நகை பிரச்சனை முடிஞ்சிட்டு, ராஜி பிரச்சனை இன்னும் முடியலல்ல, அதை ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க, அப்படி மாமா வந்து ஒன்றுனா யோசனை பண்ணி வந்தாங்கன்னு நினச்ச முடியும். ஒரு வேளை உங்கள் அண்ணம்மா 2 பேரும் நேராக அங்கே போய் விசாரிக்காங்க,
பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்காங்க கண்ணனை பற்றி. விசாரித்து உண்மை நல்லா கண்ணனை பிடிச்சி கேட்கும்போது அவன் சொல்லிட்டான்னா நாரிராது அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்லுவான் எங்கள் அண்ணனும் எங்கள் சின்ன அண்ணனும் சொல்ல மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க, சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லாமல் இருந்தால் சரி தான், இல்லைன்னா ராஜு வாழ்க்கை என்ன ஆகும் அதை நினச்சி பார்த்தீங்களா? ராஜு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இப்போ தான் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்தால் கண்டிப்பாக எதிர்த்த வீட்டிலேருந்து சும்மா இருக்க மாட்டாங்க, என்னத்தையாவது பேசுவாங்க. மாமாவும் பதிலுக்கு பேசுவாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிருந்த மீனா, நான் சொல்லுறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ராஜு வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாது. ராஜு வாழ்க்கை ரொம்ப போனால் விட மாட்டேன், என் வாழ்க்கையே ரொம்ப போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் ராஜியும் கதிரையும் பிரிக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிதாங்க, சரிதான் அவங்க பாசம் சரிதான். நீங்கள் வாயை கொஞ்சம் அடக்கி வைக்கலாம், உங்கள் ஓட்ட வாய் கொஞ்சம் சரி வராது அப்படிங்கிறாங்க. இன்னடி நீ ஃப்ளோவில் ஓட்ட வாய்ங்க அப்படிங்க. உண்மையில் ஓட்ட வாய் தான், இதையாவது சொல்லி முடிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இதோட முடிஞ்சது விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு, வேணால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைக்கா. நான் இக்கட்டான நிலையில் கண் கலங்கி நிற்கும் போது ஆறுதல் கொடுத்தது நீங்களும் அத்தையும் தான். நீங்கள் 2 பேரும் தான் நான் கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது மீட்டு கொண்டு வந்தது. அதனால் நீங்கள் எனக்கு எப்படின்னாலும் காப்பாற்றிடுவேன்னு தெரியுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு தான் தெரியுமே, எங்கள் 2 பேர் தலையை கொடுத்து நீ பொழைச்சிக்கோ அப்படி தானே, எங்களை சொல்லி முடிச்சு விட்ருவோம் அப்படி தானே அப்படிங்க. என்னக்கா அப்படிலாம் பேசுகிறீங்க? பிறகு உங்கள் அத்தை என்னன்னா வளருது, நீ என்னன்னா நீங்கள் பார்த்துக்குவீங்க, நான் என்ன தான் ஆளாக போகிறோன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் வேலைக்கு கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. மீனா உன்னை செந்தியில் கொண்டு ஆஃபீஸில் கொண்டு விட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அதை சொல்லுங்கள், ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. கடைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாமா முக்கியம் அப்படிங்க. அதை விட முக்கியம் இருக்குது, வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா வரேன் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி கொண்டு ஆஃபீஸில் விடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏதோ ஒரு முக்கியமான வேலை சொன்னீங்களம்மா அப்படிங்கிறாங்க. இதாண்டா அந்த முக்கியமான வேலை, அதில் பொண்டாட்டியை கொண்டு விட்டுட்டு கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. அப்பா எதுவும் சொல்லுவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா எதுவும் சொன்னால் எனக்கு உடனே ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசாமல் ஃபோன் அடி சொல்லிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மீனாவுக்கு வேலைக்கு நேரம் ஆகிட்டு செந்தில் கொண்டு பைக்கில் விட்டுற போகிறான் அப்படிங்கிறாங்க. சரி விட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டீங்களாம்மா அப்படிங்க. சொல்லிட்டேன், நீ பையே போ, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தே போ அப்படிங்கிறாங்க. உடனே சரித்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் கிளம்புறாங்க. உடனே மீனா ஒரு ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றும் நேரம் ஆகலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ஆஃபீஸுக்கு நான் தான் கெட்ட ஆஃபீஸரு, நான் சொல்லிட்டேன், நான் வேறு ஒரு இடத்துக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்கேன்னு சொல்லிட்டேன், நான் பைக்கலாம் ஹோட்டலில் போய் நம்ம நினச்சிக்கலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. மீனா நீ காலைல சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேங்க, அவங்க கூட வரும்போது எதையாவது சாப்பிட்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. அங்கே மீனா அப்பா சாப்பிட்டுட்ருக்காரு. பார்த்தோன்னா அப்பா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ யார், வீட்டில் தான் டார்ச்சர் பண்ண தானே கடையில் டார்ச்சர் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. உடனே ஹோட்டலில் அவங்க சொல்கிறாங்க, ஏங்க ஹோட்டலில் தான் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் சண்டை போடுறதுக்கு வரலது எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் அவங்கள வம்புழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வம்புழுக்கல, அங்கே நம்ம வேறு ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மீனா அப்பா மறிக்கிறாரு. என்ன உன் புருஷன் பெரிய அரசூழியராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வந்தான். இதுதான் அரசூழியரா, ஒரு ஹோட்டலில் ஆய்வு பண்ணதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அதிகாரி அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என்றைக்குனாலும் ஆஃபீஸர் ஆவேன் அப்படிங்கிறாங்க. அவர் மீனா அப்பா சிரிக்கிறாரு. குறிப்பிட்ட வயசுல அதிகாரி ஆகலைன்னா தகுதியே ஆக முடியாது, சரிதானா? சும்மா வேணால் படம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், நான் அதிகாரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு. அதை ஆகணும்னா உங்கள் தலையில் எழுதியிருக்கணும், உங்கள் தலையில் எழுதியிருந்தால் ஆவீங்க. ஆனால் இப்படி நீங்கள் ஒரு காலமும் ஆக போகிறதில்ல, உங்களை பார்க்கும்போதே தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, யாரையும் பார்க்கும்போது தெரியாதுப்பா, ஆன பிறகு இப்படி ஒரு ஆள் ஆகிட்டாரா அப்படின்னு நீங்களே பேசுவீங்க. கண்டிப்பாக என் புருஷன் ஒரு நாள் ஆஃபீஸர் ஆவார், அன்றைக்கி நீங்களும் சார்னு கூப்பிட வேண்டிய அளவுக்கு இருக்கும். ஆனால் அன்றைக்கும் உங்களை வந்த பொதுமக்களை பார்க்காம தன் பொண்டாட்டியோட அப்பாவை பார்ப்பார் என் புருஷன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி ஒரு காலம் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க, நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி போகிறாங்க. மீனா வேறு ஹோட்டலுக்கு போமா அப்படிங்கிற வேண்டாங்க, மூட் அவுட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்லேயே கொண்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கொண்டு விட்றாங்க. விட்டோன்னா மீனா இது நினைக்காத, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கலங்க, எங்கள் அப்பா என்னங்க ரொம்ப வரட்டுக்கு உரம் பண்ணிகிட்ருக்காங்க, ஊர் உலகத்தில் யாருங்க காதல் கல்யாணம் பண்ணலை, இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு பிடிச்ச பையனை கட்டி வைங்கன்னு சொன்னேன், அவர் கேட்கல, அது கேட்காதனால தான் நான் இப்படி முடிவு எடுத்துக்கிட்டேன். என்னமோ நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்காத மாதிரியும் வைக்காத மாதிரியும் அவரை நான் அவமானப்படுத்த மாதிரியும் அப்படி என்ன செஞ்சிட்டேன், கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, எனக்கு அதை பிடிக்கல, உங்களை கட்டிட்டேன், இது சாதாரண விஷயம் தானே, இதை ஏன் அவர் பெருசாக இது பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் ஏகப்பட்ட பேருக்கு இப்படி தான் நடக்குது, சரியா? அதனால் நினச்சி நம்ம அதை கடந்து தான் போகணுமே தவிர்த்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம 2 பேர் வேலையும் நடக்காது.
அப்படின்ட்டு இருக்கும்போது செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாரு பாண்டியன். என்னடா ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னும் வரலையா, மீனா ஒன்றும் விடலையா அப்படிங்கிறாங்க. அப்பா விட்டேன்ப்பா, விட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன் அப்படிங்க. சரி சரி கவனமா வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. சரிங்க நீங்கள் போய்ட்டு வாங்க, மாமா ஃபோன் அடிச்சிட்டாங்க, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா மாமா ஃபோன் அடிச்சது இருக்கட்டும், நீ மனசில் எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போகிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மீனாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம எப்படி தான் வந்து அரசூழியர் ஆகிறது, அப்பா வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வேலை கொடுக்குறாரு, ஒரு கேப் கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ தான் ஒரு ஐடியா பண்ணுறாரு. சரி அப்பா வந்து எப்படி நம்மளை டெலிவரிக்கு அனுப்புவார், மாமாவை நம்ம டெலிவரிக்கு அனுப்பாமல் நம்மளே டெலிவரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சால் இன்னொரு அரை மணி நேரமாக டெலிவரி பண்ண ஆன மாதிரி காமிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு புக் வாங்கி வச்சு எங்கேயாவது கேப்பு கிடைக்க நேரம் ஆத்தங்கரை குளத்தங்கரையில் வச்சு படித்து எப்படியாவது ஆசிரியர் ஆயிடணும், சிலபஸை மட்டும் மீனாவை எடுத்துற சொல்லணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கடைக்கு போகிறாரு. போனோன்னே அதே மாதிரி டெல்லிக்கு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நேராக ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறாரு. போய்ட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ்லாம் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அதுக்கு 50 ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. 50 ரூபா ஆகுமா, சரி என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வராரு. சிலபஸ் வாங்குறாரு. வாங்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்த பேப்பரோட கடைக்கு போகிறாரு. என்னடா மாப்பிள்ள வேறு எதுவும் வியாபாரம் பார்க்கியா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமாம்மா இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்குள்ள மெட்டீரியல் அப்படிங்கிறாங்க. அது உனக்கு எதுக்குடா, யாரும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, ஏன் மீனா வாங்கிட்டு வர சொன்னாலா இந்த பிள்ளைக்கு கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. எந்த பிள்ளைக்கும் கொடுக்குறதுக்குள்ள மீனா வாங்கிட்டு வர சொல்லலை, நானாக தான் வாங்கினது அப்படிங்கிறாங்க. என்னடா மாப்பிள்ள குழப்புற அப்படிங்கிறாங்க. இல்லைவாம்மா அன்னைக்கு எங்கள் மாமாட்ட போய் ஒரு சீனை போட்டேன். சீனை போட்டேன் அப்படிங்க. ஆமாம் கவர்மெண்ட் வேலையை இப்போயே தீர்வுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எதுலாம் நடக்காத வேலையை பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைவாம்மா இனிமேல் வந்து நான் டெலிவரி பண்ணது நான் மட்டும்தான் போவேன், டெலிவரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் வருவேன், அப்போ ஆத்தங்கரம் குளத்தங்கரில் வந்து படிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள பார்த்துக்கா, ஆத்தங்கரம் குளத்தங்கரெலாம் இருக்கலாம் சரி தான், பூச்சி போட்ட கிடக்கும், அது எதுவும் மேலே கீழே விழுந்துடாமல் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளால் அதுக்கு பாதிப்பு வராமல் தான் சரி தான், நம்மளால் அது ஒன்றும் செய்யாது மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. உடனே மாமனா குடோன் போட்டா அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. குடோனில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கார். இன்னும் செந்தில் எங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு, பழனிட்ட கேட்குறாரு. குடோனில் இருக்க மாமா அப்படிங்க, மச்சான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு குடோனில் நினச்சிதான் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பொருட்கள் எடுத்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது, இதனால் 2-3 பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து கேட்காங்க. அப்போ டெலிவரி பண்ணதுக்கு செந்தில் வர சொன்னால் சரியாக இருக்கும், செந்தில் வர சொல்லணும், செந்தில் வர சொல்கிறாங்க. டெலிவரி பண்ண போ அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இங்கே டெலிவரி பண்ணிவிட்டு ஆத்தாங்கரில் உட்காந்து படிச்சுட்ருக்காரு. அப்போ அதில் ஒரு ஆள் பார்க்காரு. என்ன தம்பி இதில் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற. சும்மா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா கடைக்கெலாம் போகலையா அப்படிங்கிறாங்க. கடைக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. அவர் நேராக பாண்டியன் கடைக்கு வந்துட்டார். என்ன பாண்டியனே உங்கள் பையன் செந்தியில் வந்து எதுவும் படிக்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்னது படிக்க வச்சிருக்கீங்களான்னு கேட்கியா அப்படிங்கிறாங்க. அதான் டிகிரி படிச்சிருக்கானே அப்படிங்கிறாங்க. இல்லை ஆத்தாங்கரையில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார், அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பழனி முழிக்கார். அது ஒன்றும் இல்லை மச்சான், சின்ன பேப்பர் கீழே கிடந்திருக்கும், அதை படிச்சிருப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் டெலிவரி போக சொன்ன இடம் வேறு இடம், அவன் ஏன்டா குளத்தங்கரைக்கு போகிறான் ஆத்தங்கரைக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் எதுவும் வேலையாக போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா சமாளிங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியா நான் தான் போய்ட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஆற்றுல குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு மட்டும் வர சொன்னேன், அது கீழே கிடந்த பேப்பர் எடுத்து படிச்சிருப்பான் அப்படிங்க. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படிலாம் இல்லைண்ணே, புக்கெலாம் என்ன படித்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. புக்கு கீழே கிடந்திருக்கும்பா, எடுத்து படிச்சிருப்பான் அப்படிங்கிறாரு, சமாளிக்கிறாரு குமரேசன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதானே இவன் எதுக்கு புக்கை தூக்கிட்டு கொண்டு குளத்தங்கரில் படிக்க போகிறான், ஆத்தங்கரில் படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வழக்கம் போல வேலையை பார்க்குறாரு. சித்தப்பா நீங்கள் தான் சித்தப்பா இன்றைக்கி குலதெய்வம், நீங்கள் தான் காப்பாற்றி விட்ருக்கீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. செந்தில் பையன் வராரு. அதனாடி மாப்பிள்ளை நீ வசமாக மாட்டிருப்படா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீ புக்கை படிச்சுட்டு இருந்துருப்ப போல், ஒரு ஆள் வந்து ஹோட்டல் வச்சுருக்காருல அப்படிங்கிற. எந்த ஹோட்டல் அப்படிங்கிறாங்க. சத்தியம்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருல, அந்த ஹோட்டலுக்கார் வந்தார், நீ வரையில் வந்து புக்கு படிச்சுட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவரும் என்கிட்ட பேசி தான் வந்தார் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்தாரு. உங்கள் அப்பாவும் அவன் எதுக்கிட்ட அங்கே போனான்னு கேட்டாப்புல. ஆனால் குமரேசன் சித்தப்பா வந்து ஒன்று சமாளித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா அப்படிங்கிறாங்க. இதை தினம் சமாளிக்க முடியாதப்பா, நீ சமாளிச்சுக்க, நீ படிக்கணும் எதுவும் வைக்கணும், புக்கு படிக்கணும், எனக்கு நேரம் போகணும்னா கொடுவனுக்கு போயிரு, நாங்கள் அங்கேயாவது எனக்கையாவது எடுத்து வைக்காமல் போகிறோம்னு சொல்லிடுவோம், நீ வேற எங்கேயாவது நின்று படித்தா சரியே வராது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாரு. உடனே மதியம் சாப்பிட்றது நேரம் வருது. உடனே டேய் செந்தில் பழனி அம்மா நீங்கள் போய்ட்டு வாங்க நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலை அங்கே போய் சாப்பிட்றாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, அவரும் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் போன பிறகு வருவாருக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைக்கு வந்தோன்னே
பாண்டியன் சாப்பிட போகிறாரு. ஏங்க நீங்கள் மதியம் 1 ஹவர் அடைச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்லங்க பழைய மாதிரி அப்படிங்கிறாங்க. இல்லை, தங்கமயில் வரும்போது மதியம் கடை வைக்கும்போது ஒரு 5000 6000 ஓடும். அதே மாதிரி மதிய நேரம் கொஞ்சம் வியாபாரம் ஆகுது. நம்ம அடைச்சிட்டு வந்தோம்னா அந்த 5000 6000 குறையதானே செய்யும் அப்படிங்கிறாங்க. எங்கே குறைய தான் செய்யும், ஆனால் உடலையும் பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் மதியம் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, உழைக்கிற வயசில் உழைச்சிருந்தேன், ரெஸ்ட் எடுக்கும்போது வருமானம் வராது. ஏன்னா இன்றைக்கி நான் உழைக்கிற வயசில் போய் ரெஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கா, அது சங்கடமாக போயிடும். சின்ன பிள்ளைகள் 1 ஹவர் என்ன இருந்துட்டு வரட்டும், நான் எடுக்க வேண்டாம், நான் உழைச்சா தான் நான் முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டோன்னே கடைக்கு கிளம்புறாங்க. ஏங்க 1 ஹவர் இருந்து போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, மண்டபத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் இருந்தால் தான் ஒழுங்காக அவங்க பொருளை எடுக்க வைக்காங்கன்னு பார்க்க முடியும். நான் இல்லைனா விளையாட்டு பிள்ளைகள் எதுவும் பண்ணிட்டோன்னு நினைக்க வேண்டியது வரும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே சாமான் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. உடனே பழனிட்டு கேட்குறாங்க, டேய் என்ன பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் சொல்லிட்டு போனீங்களா, தான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்க மட்டும் ஒரு வார்த்தை பார்த்துருங்க, நான் எல்லாம் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை பார்த்துருங்க அப்படிங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்குது. டேய் பழனி சூப்பரா, நீனே தனியாக கடை வச்சா கூட சூப்பராக நடத்திடுவ போல அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் தனியாக கடை வச்சாலும் ஆலோசனை சொல்லதுக்கு உங்களை மாதிரி ஆள் இல்லைன்னு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம குமரேச மாமா இருக்காரே, அவர் சொன்னால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவிய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது என்ன ஜீவியில் ஏது ஜீவியில் கரெக்டாக பண்ணுதில்லன்னு பார்க்க தான் வந்தேன், நீ கரெக்டாக பண்ணிட்டியா, சரி செந்திலங்க அப்படிங்கிறாங்க. குடோனில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடா எப்போ கேட்டாலும் குடோனில் இருக்கான் இங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், குடோனில் அப்படி இப்படி இருக்கலாம், பொருளை அடுக்கி வைப்பான், அந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறது அளவுக்கு ஒழுங்கு பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. அங்கே குடோனில் பயங்கரமாக படிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு எக்ஸாமுக்கு கால்பர் பண்ணுறாங்க. கால்பர் பண்ணோன்னே கதிர் ஃபோன் அடி சொல்கிறாண்ணே, ஒரு எக்ஸாம் கால்பர் பண்ணியிருக்காங்கண்ணே, டிகிரி லெவலில் உள்ள இதுண்ணே, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா பண்ணிடுவோம்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ண எவ்வளோ வரும்னு கேளு அப்படிங்கிறாங்க. அண்ணே 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் காசு கிடையாதுண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் அடிக்க, மீனா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு கால்பர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் கூட சொல்ல நினச்சேன், உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. கதிர் தான் ஃபோன் பண்ணி சொன்னா அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க, அதை அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி நடந்து வர்றாரு. அப்போ தற்செயலாக பாண்டியன் பைக்கில் வர்றாரு. எங்கடா போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. ஓ டெலிவரி பண்ணிட்டு வரையா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. யாருக்கு டெலிவரி பண்ணிட்டு வர அப்படிங்கிறாங்க. எப்படி சமாளிக்கனே தெரில. அப்பா டெய்லர் வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ போ, அப்பா ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எப்போ நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாரு. டேய் குடோனில் இருப்போன்னா எங்கடா போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, இன்றைக்கி ஒரு எக்ஸாம் போட்டிருக்கானா, அதான் நம்ம கதிர் ஃபோன் அடித்து அந்த அப்ளை பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சூப்பரா மாப்பிள்ள, ஆமாம் அதை விட ஒரு முக்கியமான இது, போகிற வழியில் எங்கள் அப்பாட்ட மாட்டிக்கிட்டேன். என்னடா என்ன சொன்னேன் எதுவும் சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்ல, டெலிவரி போனோம்னு சொன்னேன், டெய்லர் இருக்கார்ல அந்த தெருவில் அப்படிங்கிறாங்க. தெருவை சொல்லி, ஆமாம் அவருக்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கும்போது டெய்லர் வந்துடுறாரு. ஆஹா அந்த டெய்லர் இப்போ வராரா, இப்போ உங்கள் அப்பா வந்தாருன்னா நீ சிக்கி சீரழிஞ்சிருவியே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அதே மாதிரி பாண்டியன் கடைக்கு வந்துடுறாரு. ஏழைக்கு எடுத்து வச்சுருவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டெய்லர்னே இப்போ தானே வீட்டுக்கு சாமான் வச்சு சாமான் விட்டு போச்சா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பாண்டியனே சாமான் வாங்கினேன், இப்போ தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் செந்திலி அண்ணாச்சி வீட்டுக்கு தானே கொண்டு போனா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த டெய்லரில்ப்பா, அது வேறு டெய்லர் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்படின்னு. எங்கள் தெருவில் நான் தானே தம்பி டெய்லர் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே புதுசாக டெய்லர் வந்திருக்காங்க அப்படின்னு செந்தில் சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி. அப்போ இங்கே ஒவ்வொரு ஊருக்கு டெய்லர் நிறையா வந்துட்டாங்க, அப்போ நம்ம பொழப்பு அப்படி தான் போல். சரி ரைட்டு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. எப்பா தப்பிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா நீ பொழப்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக குடோனுக்கு போகிறாரு. குடோனில் உட்காந்து படிக்காரு. படித்தோடனே மணி 8 ஆயிடுது. டேய் இதுக்கு மேலேயும் குடோனில் தான் நல்லா இருக்காது, கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. கடைக்கு வராங்க. நேராக எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க, சாப்பிட்றாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, எங்கள் எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணிட்டீங்களா எப்படி அப்படிங்கிறாங்க. மீனா அப்ளை பண்ணிட்டேன், அதுக்குள்ளே ரிசிப்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. எப்படிங்க படிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரில மீனா, குடோனில் வச்சு படிச்சுட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஆத்தங்கரையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், டெலிவரி பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில். அதுக்கு ஒரு ஆள் ஒரு ஹோட்டல்கார் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவை சொல்லி கொடுத்தாரு. நீ ஃபோன் பண்ணின்னு சொல்லியிருக்காரு, நேர்லையும் சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா ரொம்ப காண்டாகிட்டார். நான் சமாளிச்சிருக்கேன், குடோனில் வச்சு படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா ஒன்று செய்வோமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கிடுங்க, சிலபஸ் நான் வேணால் எடுத்துத்தரேன் அப்படிங்கிறாங்க. மீன் அதனால் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வழியாக போனேன் டெலிவரி பண்ணதுக்கு, அவங்ககிட்ட எடுக்க சொல்லிட்டேன், எடுத்துட்டாங்க, அதை வாங்கிட்டேன், அதை வச்சே நான் இது பண்ணிக்கிறேன். நீ எனக்கு கோச்சிங் சென்டரில் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் சிலபஸ் மட்டும் தான் அப்படிங்கிறாங்க. அதான் என்கிட்டயே இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா நீனே படிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது போதும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுக்கணுங்க, அதெல்லாம் எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. இன்னும் புக்கு நிறைய எடுத்துக்கிட்டு நேராக
கிளம்புறாரு குடோனுக்கு. "என்னடா இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போகிற?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றுமில்லப்பா" அப்படிங்கிறாங்க. "பழைய இரும்பு கடையில் காலைல கொண்டு போட்டுக்கலாம்டா" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கொண்டு வச்சுருந்தேன். ஏங்க நீங்கள் ஆர்வ கோளாறுல இருக்காதீங்க, நைட் நேரம் ஆகிட்டு தூங்குங்க" அப்படிங்கிறாங்க. அதில் தூங்குறாங்க. காலையிலே பாண்டியன் முன்னாடி புக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, "மாமா இதெல்லாம் எங்கே தூக்கிட்டு போகிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஒரு சின்ன வேலை இருக்குப்பா, நான் வந்து சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக புக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ மீனாக்காட்ட கேட்குறாங்க, "அக்கா செந்தில் மாமா என்னத்தை தூக்கிட்டு போகிறாங்க? நிறைய புக்காக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "தயவுசெய்து கத்தி கித்தின்னு சொல்லி தொலைச்சிடாதடி, அவர் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு படிக்கார், அதுக்கு மெட்டீரியல் பூரா நம்ம ரூமில் இருந்துச்சு, அதை எடுத்துக்கொண்டு குடோனில் வைக்கார், குடோன்லேருந்து அவர் படிச்சுப்பாராம்" அப்படிங்கிறாங்க. "அப்படியாக்கா, சூப்பர்க்கா" அப்படிங்கிறாங்க. "இது அத்தை கூட தெரிய வேண்டாம், எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு சொல்லிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரிக்கா" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எக்ஸாம் வருது. எக்ஸாம் சூப்பராகவே எழுதியிருந்தார் சரவணன். நம்ம செந்தில் எழுதிடுறாரு. செந்தில் மொதல் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ணி மீனாட்ட சொல்லுவாங்க, "மீனா மொதல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க மொதல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, வீட்டில் சொல்லுவோமா?" அப்படிங்கிறாங்க. "தயவுசெய்து வேண்டாமா" அப்படிங்கிறாங்க. உடனே 2வது எக்ஸாம் எழுதுறாங்க. 2வது எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுறாங்க. "இப்போமா சொல்லுவோமா?" அப்படிங்கிறாங்க. "வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. உடனே "ஏங்க சொல்ல வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க சொல்லித்தானே ஆகணும்" அப்படிங்கிறாங்க. "எப்படி?" அப்படிங்கிறாங்க. "இல்லை இன்டர்வியூக்கு நீங்கள் சென்னைக்கு போகணும், சென்னைக்கு போகும்போது மாமா எங்கே போகிறீங்கன்னு கேட்க தானே செய்வார்" அப்படிங்கிறாங்க. "ஓ இன்டர்வியூ சென்னையில் தான் இருக்குமோ?" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க, தலைமை இதில் தான் இருக்கும், அதனால் நீங்கள் சொன்னால் தான் முடியும்" அப்படிங்கிறாங்க. எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்லதுக்காக எப்பா அப்படிங்கிறாரு சரவணன். உடனே செந்தில் என்னப்பா அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாரு செந்தில். உடனே "சொல்லுப்பா" அப்படிங்கிறாங்க. "ஒன்றுமில்லப்பா" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, "மாமா அவர் சொல்லது தயங்குறாரு, நான் சொல்லி தாங்கணுமே" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா இது விஷயமா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை என் வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷமான செய்தி தானம்மா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், ஒரு 2 எக்ஸாமில் அவர் பாஸ் பண்ணிட்டாரு" அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. "அவன் போய் எந்த பரீட்சை எழுதுனான்?" அப்படிங்கிறாங்க. "அவன் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு." "2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டானா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் நான் பார்க்குறேம்மா, அதே மாதிரி வேலை." "நீ பார்க்குற பெரிய ஆஃபீஸர் போஸ்ட்டாமா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்" அப்படிங்கிறாங்க. "அது பாஸ் பண்ணிட்டாரு, இன்டர்வியூக்கும் போனார்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவார், அதுக்கு மெட்ராஸ் போகணுமாம்மா" அப்படிங்கிறாங்க. "டேய் செந்தில்" அப்படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. "இது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா அதை எப்படி சொல்லணும்னு தெரில" அப்படிங்கிறாங்க. "டேய் இது நல்ல விஷயம் தானடா, இது நீ சொல்ல வேண்டியதானே" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா இதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் தான்ப்பா குடோனில் போய் படிச்சுட்டே இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. "டேய் இதுக்கு தான்டா குடோன்லேயே இருந்தியா, அப்போ நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ வீட்டிலேருந்து படிக்க சொல்லியிருப்போம்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா நீங்கள் கடைக்கு எங்கேயாவது அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு தான் எப்படி சொல்லணும்னு தெரில" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு இப்போ செந்தில், நல்ல காரியத்துக்கு அப்போ வந்து என்றைக்கும் தடைப்பட மாட்டேன், நான் வந்து கோவப்படுதான் வைக்கணும்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வீண் பண்ணிடக்கூடாது ஒரு பொருளை அப்படி இப்படிங்க. நீ பிரயோஜனப்படுத்தும் போது ஒரு பொருளை பிரயோஜனப்படுத்துகிற, நீ அரசு ஊழியராகணும்னு முயற்சி பண்ணுறேன்னா அவனை பாராட்டத்தானே செய்வேன். பாண்டிய மாமன் பெரிய அரசு அதிகாரின்னா எனக்கு பெருமை தானேப்பா. என்ன நான் உன்னை கடையில் வச்சுருக்கேன், நான் சம்பளம் தரல வைக்கணும்னு உனக்கு ஒரு வருத்தம் இருக்கும், உனக்கு இருக்கும் பழனிக்கு இருக்கும். ஆனால் நான் என்றைக்கு இதை நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்றைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக கடை வச்சு கொடுக்கணும், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சம்பளமும் தரல ஒன்றும் தரல. எப்பா நான் இன்றைக்கி வந்து தனியாக தொழில் பண்ண நினைக்கப்பான்னு சொன்னால் நான் பெரிய மளிகை கடை உனக்கோ பழனிக்கு வச்சு தராமே இருக்க போகிறேன், அதுக்குனால தான் சம்பளம் தரலப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி யாராரு செந்தில். "இதனால தான்ப்பா தரலையா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கதிருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். "இவர் பரவாயில்லையே எவ்வளோ மாற்றமாக இருக்கார்" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணன் சூப்பர், நான் என்றைக்கு நான் இன்டர்வியூ போகிறேன்" அப்படிங்கிறாங்க. "கதிர் 6 நாள் இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, "அப்போ 6 நாள் இருக்குன்னா அப்போ போய்ட்டு வந்துரு, மீனா உனக்கு லீவுன்னு கேட்டுட்டு நீங்கள் 2 பேருமே போய்ட்டு வந்துங்க, ஏற்கனவே நீ எங்கள் பேருக்கு உனக்கு பழக்கம் இருக்குமாம்மா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா" அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு, அரசி" அப்படிங்கிறாங்க. "அப்பா" அப்படிங்கிறாங்க. "உங்கள்கிட்ட ஒரு 30,000 தந்தோம்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமாப்பா" அப்படிங்கிறாங்க. "தந்தீங்க, அம்மாட்ட கொடுக்க சொன்னீங்க" அப்படிங்கிறாங்க. "அதை அப்படியே செந்தில்கிட்ட கொடு" அப்படிங்கிறாங்க. "இல்லை நீ மீனாட்ட கொடு" அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா" அப்படிங்கிறாங்க. "அவங்க சென்னைக்கு இன்டர்வியூ போய்ட்டு வரட்டும்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே மயில் சொல்கிறாங்க, "மாமா இவ்வளோ பணம் எதுக்கு" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு இன்டர்வியூ போகிறாங்க, ஒரு ரூம் போட்டு தங்குவாங்க, இன்டர்வியூக்கு எப்படி போகணும்னு தயாராகுவாங்க, கூட 2 நாள் அவங்க இருந்து தயாராகுவாங்க, அதுபோக அங்கன கொஞ்சம் இடங்களும் சுற்றி கிற்றி பார்க்க வேண்டியிருக்கும். போன வாட்டி போகையில் தான் நான் லூசு மாதிரி அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்திட்டேன். அது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சங்கடம் தான். ஏன்னா எல்லா பிள்ளையும் நான் ஒன்றா பார்க்காம விட்டுட்டனோ அப்படின்னு நினைக்க வேண்டியது வருது. சரணும் இன்னும் ஹனிமூன் போகையில் நான் ஒன்றுத்தையுமே கேட்கல, ஆனால் வந்து இன்றைக்கி அன்னைக்கு வந்து நான் அப்படி நடந்துக்கிடலை, அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க போய்ட்டு வரட்டும் என்னம்மா அப்படிங்கிறாங்க. "அம்மா 30,000 ஓவர் தானம்மா" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தங்கமேலக்கா அப்படிங்கிறாங்க. "என்ன" அப்படிங்கிறாங்க. "மரியாதை கொஞ்சம்
நீங்கள் ரூமில் எவ்வளோ தங்கியிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோ தங்கியிருந்தோம் அப்படிங்கிறாங்க. 26,000 தங்கியிருந்தீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கே 40,000 மேலே செலவாச்சு நீங்கள் சென்னை போகும்போது அப்படிங்கிறாங்க. திருன்னு முழிக்காங்க. முழிக்கும்போது பாண்டியன் கேட்குறாங்க, என்ன மீனா அப்படி சொல்லுதா? அவங்க 2 பேரும் 5,000 தானே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா 21,000 ரெடி பண்ணி தான் வந்து கதிரும் என் வீட்டுக்காரும் பழனி சித்தப்பாவும் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இங்கே பழனிக்கும் செந்திலுக்கும் கதிருக்கும் மூச்சு பேச்சு இல்லை. அதுபோக சரவணனுக்கும் ஒன்றும் ஓடலை, தங்கமயிலுக்கும் ஒன்றும் ஓடலை. தேவையில்லாமல் நம்ம வார்த்தை எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு சரியான கடுப்பு தங்கமயில் மேலே. தங்கமயில் வந்து இல்லாத வேலையை பார்த்துட்டால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது பாண்டியன் பார்க்குறாரு கதிரை. டேய் தேவைப்பணம் நான் எதுக்கிட்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்பா சாரிப்பா, நான் அவங்க பணத்தை தந்துடுறேன் அப்படிங்க. உன் பணம் யார்கிட்ட வேணும்? அவன் என் பிள்ளை தானே, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கான். அப்பாவும் ஏசிக்கிட்டு இருக்க போகிறானா? இது நம்ம வீடா? அது இன்னொரு இடம். அங்கே போன பிறகு பொட்ட பிள்ளையை திருப்பி கூப்பிட்டு வா, வீட்டுக்கு உடனே கிளம்பி வேணால் சொல்ல போகிறேன். 2 சத்தம் போட்டுவிட்டு பணத்தை அனுப்ப தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் சிரிக்காரு. இவரு தானா வேறு யாருமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை முள்ளி பார்க்குற இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் நீங்கள் எதுவும் சொல்லிடுவேன்னு தான் மச்சான் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா சொல்ல போகிறேன்? டேய் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தானடா நான் கஷ்டப்பட்டு காடு கடுக்க நின்று கடையில் வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். சரி நீங்கள் சந்தோஷமாக தான் சரி தான். சரி ரைட்டு, பணம் போனால் பெரியவங்க 2 சத்தம் போட தான் செய்வோம். அதுக்காக இப்படியே விட்ருவோமா? சரி ரைட்டு, சந்தோஷமாக போயிட்டு வந்தோம்ல, சரி விடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கதிருக்கும் செந்திலுக்கும் பழனிக்கு அப்போ தான் மூச்சு மச்சான் நீங்கள் உண்மையிலே சூப்பர் மச்சான் அப்படிங்கிறாங்க. சூப்பர்லாம் கிடையாது, பணத்தை வீண் பண்ணதுலேன்னு தான். அது ரூம் எடுக்கிறதுக்கு போல வேறு ரூமை போட்டிருக்கலாம். சரி பெய்யாச்சு, அது போக அந்த 5,000 திருப்பி தரலாம் வைக்கலான்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஏற்றாப்புல என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிற வேண்டியதான். சரி விடுங்க, நடக்கட்டும் விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். செந்தில் சொல்லுறாரு, அப்பா ரொம்பவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே முறையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கோமதி வந்து செந்தில்கிட்ட பேசுகிறாங்க. செந்தில் என்ன மன்னிச்சிடுடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன், கல்யாணத்தை என்கிட்ட சொல்லிவிட்டு நீ முடிக்கலையே நீ அப்படின்னு சொல்லி கோவத்தை தான் உன்ட்ட நான் பேசவே மாட்டேன். ஆனால் நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையும் ரெடி பண்ணிட்டேடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் கிடைக்காது, எத்தனை பேரோ எக்ஸாம் எழுதுவாங்க வைப்பாங்க, அப்படி இருக்கும்போது வந்து இவருக்கு மட்டும் கிடச்சிருமா? எல்லோரும் கிடைக்குன்னு ஆசைப்பட தான் செய்வாங்க, ஆனால் எல்லோரும் கிடைக்காத. எங்கள் ஊர்லேயே வந்து 4-5 பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்களாம், எங்கள் தங்கச்சி கூட சொன்னான். ஆனால் அதில் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு கிடைச்சாதே பெரிய அதிசயமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லிட்டாங்க, ஏன் மேலே இப்படி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவாக பேச வேண்டியதானே? என் வீட்டுக்கார் வந்து கோச்சிங் சென்டர் எதுவுமே போகாமல் குடோனில் உட்காந்தே படித்து ஒரு அரசு ஊழியராக அதுக்கு முயற்சிகளை பண்ணுறாங்க. இதை நீங்கள் பாராட்டுவீங்கன்னு பார்த்தா அப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பு ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே சரவணம் போகிறாங்க. மயில் ஏன் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்க? அவங்களுக்கு 30,000 எங்கள் அப்பா கொடுத்தா உனக்கு என்ன? மம்மியிலேருந்து கொடுக்கியா இல்லை அவங்க அப்பா அம்மா டைம் வந்து கொடுக்கியா? எங்கள் அப்பா தானே கொடுக்காரு. அது போக நம்ம விஷயம் தெரிய வந்துட்டுல, அப்பா வந்து கோவப்பட்டிருந்தாருன்னா அதான் மாமா கோவப்படலை அப்படிங்கிறாங்க. கோவப்படலாமா? கோவப்பட்டிருந்தானே என்ன இருக்கும்? கதிரை வீட்டு விட்டு வெளில போன்ருப்பார்ல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே பார்க்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். அவங்க தங்கச்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா நீ ஹனிமூனுக்கு போன ஃபோட்டோவை எனக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அனுப்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் ஒன்று குறை அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு எடுத்த ஃபோட்டோவை அவங்க தங்கச்சி சுடருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக செந்திலுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்கும்போது ஒரு எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்குது, 2-3 எஸ்எம்எஸ் வருது. செந்தில் நம்ம வீட்டுக்காருக்கு என்ன எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மயில் செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மயில் அரைக்கூட ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே ஹனிமூனுக்கு போன எடுத்துகிட்ட ஃபோட்டோ வந்து செந்தில் வாட்ஸ்அப்பில் வருது. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு சரியான கடுப்பாயிருது. கதவை திறக்க போகிறாங்க கடுப்பில். உடனே மீனா நேராகிட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க செந்தில் அரை தூக்கத்தில். சரிங்க தூங்குறாங்க, காலையில் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்ச உடனே எல்லாருமே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. செந்திலும் கடைக்கு போகிறாரு. அப்போ மீனாட்ட கேட்குறாங்க கோமதி, வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. அத்தை முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கத்தாங்க தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி அப்படிங்கிறாங்க. ராஜி நான் காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி உனக்கு இன்றைக்கி லீவு அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா சரிக்கா லீவ் போட்டுறாங்க, எக்ஸாம் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. எல்லோரும் விட்டு வெளில போனோன்னே போய் கதவை அடைக்கிறாங்க. ஏன்க்கா கதவை அடைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வேலையை கதவை அடைச்சிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி தங்கமயில் வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. என்ன அக்காவை நீ மரியாதைலாம் பேசுகிற அப்படிங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை?
நீ அரைக்குறை ட்ரெஸ்ஸோடு வந்து ஹனிமூன் போகும்போது ஃபோட்டோ எடுப்ப, வீடியோ எடுப்ப, அதை என் புருஷனுக்கு அன்டயத்தில் அனுப்புவியாடி? உனக்கெல்லாம் எவ்வளோ திமிருடி, எவ்வளவு கொழுப்பு இருந்தால் நீ இதெல்லாம் செய்வடி அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுக்காங்க. அத்தைங்கிறாங்க. என்னடி அத்தை, என்னாட்டி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாங்குன்னு போட்டு கையை நீட்டுதாங்க. கையை நீட்டினோடனே மீனா விட்டுரு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் கேட்டீங்களா என்ன வேலைன்னு சொல்லிட்டு, இதுதான் அத்தை வேலை, இவ்வளோ நான் விடவே மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி முடியை பிடிச்சி பிரட்டி உருட்டி போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. இங்கே ராஜி இழுக்கிறாங்க, இவங்க கோமதி இழுத்து பார்க்குறாங்க. விடுங்கடி அப்படிங்கிறாங்க. இங்கே மயிலுக்கு பூசை தாங்க முடியாமல் ஓடி போய் ரூம் அடைச்சிக்கிறாங்க. முதல்ல வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. நான் வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. வெளியே வந்து அவ்வளோ அவனை காலி பண்ணிடுவேன், மேலே அனுப்பிடுவோம் பார்த்துக்கா, மேலோகத்துக்கு. என்னடி நினச்சிட்டு இருக்கேன், உன் செல்லில் உள்ள ஃபோட்டோலாம் வந்து என் புருஷனுக்கு அனுப்பிட்டு இருக்கியா? ஏன் செல்லில் உள்ளது அனுப்பிட்டு இருக்கேன், நேரில் காமிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. செந்தில் தம்பி வந்து நான் தப்பாக நினச்சிட்டு இருக்கியா மீனா, தயவுசெய்து நீ தப்பாக நினைக்காத மீனா அப்படி இப்படின்னு சொல்லி ரூமுக்கு அந்த கதவுக்கு அந்த சைடு இருந்து பேசுகிறாங்க. எதாக இருந்தாலும் கதவை திறந்துட்டு வந்து பேசு அப்படிங்கிறாங்க. நீ தான் கதவை திறந்து அக்கான்னு பார்க்காம கூட நீ கை நீட்டுதே வைக்கி அப்படிங்கிறாங்க. நீலாம் அக்காவாடி, ஒன்றை வந்து அண்ணின்னு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து பேசுகிறாரு. நீ என்னென்னா நீ வந்து அறகுறையாக இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அனுப்புத வைக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் செந்தில் தம்பிக்கு அனுப்பலை, நான் என் தங்கச்சி சுடர் தான் அனுப்பணும்னு சொன்னால் அதனால தான் நான் வந்து மாற்றி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. செந்திலும் சுடரும் ஒரே லெட்ரு வார்த்தைன்னு அப்படியே அனுப்பிடுவேடி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, விடுமா, அவள் தெரியாமல் தானே அனுப்பிட்டா அப்படிங்கிறான். அத்தை, அவள் இப்படி ஃபோட்டோ எடுத்ததே தப்பு, அதை அனுப்புனது மிகப்பெரிய தப்பு, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, நான் எப்படி நீங்கள் தான் கோவப்படணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொன்னால் நான் கோவப்பட்டு பண்ணிட்டு, நீ வந்து கொலவீரிலேருந்து நான் என்னடி செய்ய முடியும், விடுறி பார்த்துக்கலாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, இன்றைக்கி லீவ் போட்டதே அவளை வெளுக்கணும் தான், வெளுத்துட்டேன், சூப்பர் ராஜி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற. அக்கா என்னக்கா இப்படி அசுரவேகத்தில் பண்ணிட்டீங்க, உங்களெல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியலக்கா, நான் இழுக்கிறேன், அத்தை இழுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் இழுக்கிறதே எனக்கு புரியும், கூட 2 பூசை கொடுக்கணும் தான் கொடுத்தேன், ஏற்கனவே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அது போக என் புருஷன் செல்லுக்கு அன்டயத்தில் ஒரு மாதிரி படத்தை அனுப்புனா எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நைட்டே பூசை கொடுத்துருப்பேன், என் புருஷன் அறத்துக்கத்தில் இருந்துச்சு, எங்கே மீனா போகிற, சரி தண்டாமல் ரூம் அடைச்சிட்டு தூங்குன்னு சொன்னோன்னே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இல்லைன்னா நைட்டே வெளுத்துருவேன். என்ன எல்லோரும் போனோன்னா பூசை கொடுத்துருக்கேன், இது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் மற்ற நேரத்தில் நான் கொடுத்தோம்னா எல்லோரும் விளக்கியிருப்பாங்க கூட கொஞ்சம், நீங்கள் 2 பேரும் என் செட்டுங்கிறதுனால அவளை பிடிச்சிங்க என்ன பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் வந்து 2 பேரும் தாங்க பிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷமா அத்தை எனக்கு காப்பி போட்டு கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி இவ்வளோ நேரமாக வந்து பயங்கரமாக பண்ணிவிட்டு இப்போ காப்பி கேட்குற அப்படிங்கிறாங்க. அத்தை டயர்டாக இருக்குது, ஒரு காஃபியும் கொஞ்சம் அதில் பூஸ்ட் போட்டு கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. உடனே 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. தங்கமயில் ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீனா வந்து இப்படி செஞ்சிட்டா அக்கான்னு கூட பார்க்காம, அத்தையும் ராஜியும் சொல்லி கொடுத்தா அப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. சரி செல்லில் அனுப்புனேன்னு சொன்னாலே உண்மையில் நான் தான் அனுப்புனேனான்னு சொல்லி செல்லை பார்க்குறாங்க. செந்திலுக்கு தான் ஃபோட்டோஸ் எல்லாம் போயிருக்கு. சுடருக்கு அனுப்புறதுக்கெல்லாம் செந்திலுக்கு அனுப்பிட்டோமே ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு சாரி செந்தில் தம்பி அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்திலுக்கு இதை எடுத்துகிட்டு அண்ணி எதுக்கு எனக்கு சாரின்னு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நைட்டு வந்து எஸ்எம்எஸ் வந்து மீனா அழிச்சிடுறாங்க. எஸ்எம்எஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. அப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா நீ வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த நம்ம மயிலண்ணி வந்து எனக்கு சாரின்னு அனுப்புகிறாங்க எஸ்எம்எஸ் அப்படிங்கிறாங்க. இவன் சும்மா இருக்க மாட்டாளா, வீட்டிலேருந்து எஸ்எம்எஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற. இல்லை நீங்கள் ஃபோனை வைங்க வந்தோன்னே பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இங்கேருந்து தானே இருக்கோம் எல்லோரும், நேரில் சாரி கேட்க மாட்டேன்னா ஃபோனில் தான் அனுப்புவியோ அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா இருப்பேன், நீ கொலவரில் இருக்க, நான் வந்தால் ஏதாவது பண்ணிடுவேன், எனக்கு பயமாக இருக்குது, அதான் செந்தில் தம்பிக்கு அனுப்பிட்டேன், நான் தெரியாமல் தான் அனுப்பிட்டேன், நீ வேணாலும் பாரு, சுடர் வந்து கடைசியாக எனக்கு கால் பண்ணியிருக்கா, நான் அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறேன், நீ வேணால் பாரு, உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் தான் மீனா வந்து இயல்புக்கு வராங்க. அக்கா இப்போ நார்மல் ஆகிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தாண்டி ஓரளவு நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தங்கமேலக்கா ஏதோ கோவத்தில் நான் பண்ணிட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து செல்லில் வைக்காதீங்க, அப்படி செல்லில் வச்சாலும் யாருக்கு அனுப்புகிறோம் என்ன அனுப்புகிறோன்னு பார்த்து அனுப்புங்க. நம்ம வீட்டில் எல்லோரும் வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், கூட்டு குடும்பத்தினுடைய அழகு சிதையாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான். தேவையில்லாத நீங்கள் மூக்கு நுழைக்காதீங்க. நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு போகிறோன்னா எங்கள் தனிப்பட்ட விஷயம், நீங்கள் 2 பேரும் சென்னைக்கு போனீங்க, நாங்கள் ஏதாவது தலையிட்டோமா வச்சோமா, ஆனால் நீங்கள் வந்து எங்கள் விஷயத்துலையோ யார் விஷயத்துலையோ தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மீனா எப்படி
ஆட்டக்காரியாக மாறுவோம்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு அந்த சைடுலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி கதவுக்கு அந்த சைடுலேருந்தே பேசாதங்க, இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அம்மா நான் இருக்கேன், நீ வா, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இருக்கும்போதே தானே மீனா கை நீட்டினா, நீங்களும் மீனா தானே தான் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. பாரு மயில், இந்த வீட்டை பிரித்தானும் கொள்கையில் வெள்ளைக்கார மாதிரி செயல்பட நினைக்காத, முதல்ல வந்து ரூம் போட்டு உள்ள வா, நான் பார்த்துக்கிறேன், நான் அவ்வளோதான் சத்தம் போட்டேன்னு ஒரு பிரச்சனை வராது, உள்ள வா அப்படிங்கிறாங்க. கதவை திறந்துட்டு வராங்க. பாரு மயில், இந்த வீட்டில் 3 மருமக, 3 பேர் ஒற்றுமையாக இருங்க. அப்படி ஒற்றுமையாக இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும். எதை செய்யறதுக்கு முன்னாடினாலும் 1000 வாட்டி யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி பார்த்து பதிச்சு செய், இல்லைன்னா இப்படி தான் வந்து சேரும். லேசாக போச்சு இன்றைக்கி. இதே வீடியோவையோ எதையோ அனுப்புதை வந்து அரசிக்கு அனுப்பிட்டேன். அரசி செல்லை வந்து என் வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. இப்படி இந்த புள்ள அனுப்பியிருக்கா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லினா உடனே தலையில் தூக்கி வச்சு அவர் ஆடுதார். என் மூத்த மருமக மாதிரி ஒரு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பார், உன் நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டீஸ்வரர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.